உம்மை நான் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. உம்மை நான் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே. எல்லாம் கேட்டு நம்ம அருள் வந்து வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உன் நிழல் மீது பட்டாலும் வல்லமதா. வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உன் நிழல் மீது பட்டாலும் வல்லமதா. நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா. நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா. அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா. அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா. உம்மை நான் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே. ताली बजाकर प्रभु की स्तुति करें। हालेलुया, हालेलुया। அவர் யாரை பார்த்தாலும் சரி, अगर वो किसी को भी देखे, அவரை எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, उनको कितने भी लोग, அந்த மனுஷன் பழைய வாழ்க்கையில் இருக்க முடியும். उन्होंने पुराने जीवन में नहीं रह सकते। அவன் புது மனுஷனாக மாறும். वो नया व्यक्ति हो जाता है। हालेलुया, हालेलुया। உங்களில் अनेक புது மனுஷனாக மாறப் போகிறீர்கள். आप लोग में बहुत लोग नया व्यक्ति होने के लिए जा रहे हैं। உங்களில் अनेகர் வேறு மனுஷியாய் மாறப் போகிறீர்கள். आप लोग के जीवन में बहुत बड़े अंदर होने वाला है। நாம் இப்ப தொடர்ந்து தியானிப்போம். निरंतर ध्यान करें। ஏன் கடவுள் மனுஷர்களை சந்திக்கிறார்? क्यों परमेश्वर मनुष्य को मुलाकात करता है? அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்காக. क्योंकि उनके साथ वाचा बांधने के, அவனை தம்முடைய பிரதிநிதியாய் மாற்றுவதற்கு, उनको अपने संतान बनाने के लिए। கரங்களை தட்டி கர்த்தரை हम ताली बजाकर प्रभु की स्तुति करें। हालेलुया, हालेलुया। God want to make a covenant with you. मुझे आपके साथ एक वाचा बांधना है। கர்த்தர் எந்த மனுஷனோடு எந்த ராஜ்யத்தோடு ஒரு உடன்படிக்கை பண்ண ஆசைப்படுகிறாரோ அவர்களை மட்டும்தான் அவர் சந்திப்பார். परमेश्वर कौन सा आदमी के साथ और कौन सा देश के साथ वाचा बांधने के लिए चाह रहा है, उनके साथ सिर्फ बातचीत करता है। மற்ற எந்த ஜாதியும் அவர் சந்திக்க மாட்டார். उन्होंने और किसी जाति को मुलाकात करने के लिए नहीं चाहता है। மற்ற எந்த ஜனத்தையும் அவர் சந்திக்க மாட்டார். और कोई जाति को मुलाकात तो नहीं करता है। அவர் சாவுக்கு ஏதுவானவனை சாவுக்கு அனுப்பி விடுவார். जो मृत्यु के लिए रखा है उनको मृत्यु को भेज देता है। பட்டயத்துக்கு ஏதுவானவனை பட்டயத்துக்கு அனுப்பி விடுவார். तलवार की लायक होने वाले लोग को तलवार के लिए भेज देता है। ஆனால் எல்லாரையும் ஒரு முறை வாழ்க்கையில சந்திப்பார். लेकिन हर एक इंसान को अपने जीवन काल में एक बार मुलाकात करता है। हालेलुया, हालेलुया। எதற்கு தெரியுமா சந்திப்பார்? क्यों उनको मुलाकात करता है? அவன் நரக பாதாளத்திலிருந்து கதறும் பொழுது
वो नरक के अंदर पड़ा रहकर எனக்கு யாரும் இயேசுவை பத்தி சொல்லவில்லையே. तकलीफ उठाने के समय में यीशु मसीह को कोई नहीं बताया. ஒருவனாகிலும் ஒருத்தியாகிலும் எனக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லவில்லையே. एक भी इंसान मुझे स्वर्ग के बारे में नहीं बताया. அவர்கள் சொல்லி இருந்தா நான் இந்த நரக ஆக்கினைக்கு வந்திருக்க மாட்டேனே. अगर कोई मुझे बोले होते मैं इस नरक की आग के अंदर नहीं आया होता என்று யாரும் நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்திருக்கிற தெய்வத்தை குற்றம் சாட்டக்கூடாது என்பதற்காக उस न्याय की सिंहासन में बैठने वाला उस परमेश्वर को देखकर दोष नहीं लगाने के लिए அவர் நம்முடைய தன்னுடைய நற்செய்தி அனுப்புவார். इसलिए उन्होंने उस सुसंदेश को लेकर हर एक इंसान के पास நம்முடைய ஊழியக்காரனை அனுப்புவார். अपने सेवक को भेजता है. இது புது மக்களுக்கு, புதிய ஆத்துமாக்கள். ये नया आत्मा है. ஆனால் ஏற்கனவே ஆண்டவரால் சந்திக்கப்பட்டவர்களை சந்திப்பார். எதற்கு? जो लोग को ஏற்கனவே சபையில் இருக்கிறவர்கள், ऑलरेडी कलीसिया में मुलाकात कर चुका है, ஏற்கனவே வேதம் வாசிக்கிறவர்கள், जो बाइबल पढ़ चुका है, அவர் திரும்பவும் சந்திப்பார். फिर से एक बार मुलाकात करता है. எதற்கு? क्यों? அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி उनके साथ वाचा बांधने के, அவர்களை தேவ மனுஷனாக மாற்றுவதற்காக, उनको परमेश्वर के संतान बनाने, அவர்களை தம்முடைய பிரதிநிதியாக மாற்றுவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். अपने संतान झुंड के एक व्यक्ति बनाने के लिए. ஹalleluya, हालेलुया. வாசிக்க கேட்போமா? யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். निर्गमन की किताब, Exodus chapter 25 verse 22. निर्गमन की किताब 25 और 22 की वजह. எனக்கு அருமையான வேகமாய் வாசிக்க கேட்போம். जल्दी சந்திப்பேன், அங்கே நான் வந்து உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மீதிலும் நிற்கும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் இரண்டு கேருபீன்கள் நடுவில் இருந்து 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன், உன்னோடு அங்கே இருந்து சொல்லுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ताली बजाकर प्रभु की स्तुति करें. ஹalleluya, हालेलुया. கைகளை உற்சாகமா தட்டுவோம். ताली को खुशी के साथ बजाइए. நீங்க பைபிளை பரட்டி கொண்டே இருக்காதீங்க. आप बाइबल को सिर्फ इधर उधर मत पलटाइए. பேப்பர்ல எழுதி கொண்டே இருக்காதீங்க. पेपर में लिखते मत बैठिए. எழுதி எழுதி अनेक பேப்பர்கள் உங்க வீட்டு அலமாரியில தூங்குகிறது. लिखे लिखे कई पेपर आपके घर के कमरा के अंदर टंगा है. மனசுல எழுதுங்க. अपने दिल में लिखिए. சாகும் வரைக்கும் மறக்காதே. वो आपके मृत्यु तक கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ताली बजाकर प्रभु की स्तुति करें. ஹalleluya. हालेलुया. தேவன் தம்முடைய மக்களை தம்முடைய பிரதிநிதிகளாகவும் சிநேகிதர்களாகவும் மாற்ற ஆசைப்படுகிறார். परमेश्वर अपने जातियों को अपने प्रिय संतान और अपने लोग बनाता है, அவர்களை சந்திக்கிறார். उनको मुलाकात करता है. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், इधर परमेश्वर कहता है, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். इसराइल लोग को मेरी आवाज को सुनाऊंगा. அதற்காக நான் வந்து உன்னை சந்திப்பேன். मैं इसलिए आकर आपको मुलाकात करूंगा. எங்க வந்து சந்திப்பேன்? கிருபாசனத்தின் மேல் சந்திப்பேன். मैं अनुग्रह के सिंहासन के सामने आकर मुलाकात करूंगा. எங்க வந்து சந்திப்பேன்? சாட்சி பெட்டி மேல் நிக்கிற அந்த 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து என் சத்தத்தை நீ கேட்பாய். मैं वहां आकर मुलाकात करूंगा जो गवाही की संदूक के बीच सामने बैठ ऊपर रखा हुआ केरुबीन के बीच में आकर. சாட்சியின் பெட்டி என்றால் என்ன? உடன்படிக்கையின் பெட்டி. गवाही की संदूक बोलने से वो क्या है? அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட், वो உடன்படிக்கையின் பெட்டி. वो वाचा का संदूक कहते हैं. அங்க அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? वो वाचा के संदूक के अंदर क्या है? அங்க தேவன் கொடுத்த 10 கற்பனைகள் இருக்கு. परमेश्वर दिया हुआ 10 आज्ञा रहती है. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ताली बजाकर प्रभु की स्तुति करें. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. எபிரேயர் நிருபத்திலே 9ஆம் அதிகாரத்தில் 1 பத்து வசனங்களை வாசிப்பார். இங்கு 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? वहाँ पर 4 वचन क्या बताती है? அங்கு உடன்படிக்கை பெட்டி இருக்கும். वहाँ पर वाचा के संदूक है. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கும். वहाँ पर मन्ना की सोना के बर्तन है. அங்கு என்ன இருக்கும்? ஆரோனுடைய தரித்த கோல் இருக்கும். वहाँ पर आरोन की एक लाठी रहती है. அங்கே என்ன இருக்கும்? உடன்படிக்கையின் கற்பலகை இருக்கும். वहाँ पर क्या रहते? 10 आज्ञा की वो पट्टी रहती है. ஹalleluya, हालेलुया. இன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டிகள் इस आज्ञा के संदूक क्या है? இன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? उस आदमी के
अर्थ क्या है एक आत्मिक संदूक के लिए? அதுதான் சபையும் சபையின் மக்களும். वो है कलीसिया और कलीसिया के लोग. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ताली बजाकर प्रभु की स्तुति. ஹalleluya हालेलुया. என் அன்பு ஊழியர்களே, मेरे प्रिय सेवक, நீங்கள் தான் அந்த ஆண்டவருடைய சத்தத்தை வெளியே கொண்டு வருகிற உடன்படிக்கை பெட்டிகள். आप लोग है वो आत्मिक संदूक की आवाज को बाहर लेकर आने वाले लोग. என் அன்பு சகோதர சகோதரி விசுவாசிகளே, நீங்கள் தான் சாட்சிகள், நீங்கள் தான் உடன்படிக்கை பெட்டிகள். मेरे प्रिय भाई और बहनों, आप एक एक व्यक्ति है, उसकी गवाही है. ஆனா நீங்கள் நானும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? लेकिन हम सभी लोग क्या कहते रहते हैं? ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு சபையை ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். हम सभी लोग ये सोचकर बैठे हैं परमेश्वर मेरे द्वारा एक धर्म को और एक मार्ग को बनाकर जाने के लिए. இல்லை, नहीं है मेरे प्यारे. உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி அவர் தேசத்தை அசைக்க ஆசைப்படுகிறார். परमेश्वर आप लोग सबको उपयोग करके इस देश को हिलाने के चाह रहा है. சகல ஜாதிகளுக்கும் தேவன் என்றால் யார் என்று உங்களை கொண்டு காட்ட ஆசைப்படுகிறார். आपके द्वारा परमेश्वर ये चाह रहा है पूरे जाति के लोग जाने परमेश्वर कौन है. ஹalleluya. हालेलूया. சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். सगरिया नबी की किताब 8वीं अध्याय 23 वचन को पढ़िए. சகரியா 8:23 என்ன சொல்கிறது? सगरिया 8:23 क्या बताती है? ஒரு யூதன் एक यहूदी உண்மையுள்ளவனாய் இருந்தார். वो सच्चाई में चलने वाले रहे. அவனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு उसकी वस्त्र के कोने को पकड़कर 10 புறஜாதி பாஷை பேசுகிற மக்கள் அவனை பிடித்துக் கொண்டு நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே நாங்களும் வருவோம் என்று சொல்வார். 10 अन्य जाति लोग जो उनके कपड़ा को पकड़कर बोलेंगे तू कहां पर जाएगा, मैं भी वहां पर जाऊंगा. என் சகோதரி, உன்னுடைய குடும்பத்தை உன்னால் முழுவதும் ஆதாயப்படுத்த முடியவில்லையே. मेरे प्यारे बहन, आपके परिवार को आपने पूरी रीति से प्रभु में ला नहीं पाई. என் சகோதரா, நீ குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற அசுத்த ஆவிகளை முழுமையாய் விரட்ட முடியாத நீ தவிக்கிறாயா? मेरे भाई, आपके परिवार के चारों तरफ रहने वाले दुष्ट आत्मा को आप बहा नहीं पा रहा, क्यों? ஐயோ, உனக்குள்ளே போராடுகிற ரகசிய பாவங்களை மேற்கொள்ள முடியாதபடி திகைக்கிறீர்களா? आपके अंदर एक गुप्त पाप आपको परेशान करती है, उसको दूर क्यों नहीं कर पाता है? தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டி என்பதை மறந்து போகாதே. क्योंकि आपने एक परमेश्वर के संदूक बोलने वाले चीज को भूल चुका है, मत भूलो. நான் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்று காலையில எழுந்தவுடன் திரும்ப 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 சொல்லுங்கள். हम सभी लोग सुबह उठने के समय में ये कहें, मैं एक वाचा के संदूक हूँ, मैं एक वाचा के संदूक हूँ, मैं एक वाचा के संदूक. பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன நடக்கும்? पुराने नियम में क्या हुआ था? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு யுத்தம் நடக்கும்போது इसराइल लोग को और अन्य जाति के लोग के बीच में कब युद्ध होती है? இவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தா अगर ये लोग हराई में चलने वाले रहे, அங்கு உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு லேவியரும் ஆசாரியரும் வரும் பொழுது लेवी और याजक लोग उस वाचा के संदूक को उठाकर उनके सामने चलने के समय அங்கு வல்லமை வெளிப்படும். वहां पर सामर्थ्य प्रकट होती है. இந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூடிய ஊழியக்காரருடைய கால்பட்டா மேலே இருந்து புறப்பட்டு வருகிற யோர்தான் அப்படியே பின்னிட்டு திரும்ப ஓடி போகும். ये याजक लोग की पांव उस योरदान की पानी पर किनारे में पड़ने के समय में योरदान से बहने वाला उस नदी रुक जाती है, वहां पर वो लोग चलते. இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு விரோதமாக இருந்த எல்லா ஜாதிகளும் தெரிந்து ஓடி போவார். इसराइल गोत्र के विरोध रहने वाले तमाम लोग परमेश्वर के लोग को देखकर डर कर फट जाते हैं. தெபோரா என்கிற தீர்க்கதரிசி சொல்கிறார், देबोरा बोलने वाले एक भविष्यवक्ता कहती है, கர்த்தர் எங்களுக்காக எழுந்தருளினார். परमेश्वर हमारे लिए उठकर खड़ा हो चुका கர்த்தர் है. எங்களை தவிக்க வைத்த எதிரிகளின் கைகளுக்கு எங்களை விடுதலையாக்கினார். परमेश्वर अपने बैरियों के सामने मेज तैयार किया है. அவர் சொல்லுகிறார், उन्होंने कहती है, வானத்திலிருந்து ஆகாசங்கள் தேவ தூதர்கள் இறங்கி எங்களுக்காக யுத்தம் செய்தார். आकाश से स्वर्गदूत लोग उतर कर आकर हमको मदद किए हैं. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ताली बजाकर प्रभु की स्तुति करें. ஹalleluya, ஹalleluya, हालेलुया. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி नया नियम भी ठीक है और पुराने नियम भी ठीक है. என் अன்புக்குரியவர்களே, मेरे प्यारों, எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதோ, जगह कहीं पर भी वाचा के संदूक है, எங்கெல்லாம் உத்தம வாழ்க்கை இருக்கிறதோ, कहां पर सच्चाई की जीवन है, எங்கெல்லாம் சாட்சியின் ஜீவன் இருக்கிறதோ, जहां कहीं पर भी गवाही की जीवन है, அங்கே யுத்தம் வெற்றி இஸ்ரவேல் மக்களுக்கு தான். उस युद्ध के बीच में छुटकारा नहीं तो विजय परमेश्वर के लोग को मिलता है. நியாயாதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. न्याय की किताब में 5:20 में हम पढ़ते हैं, आकाश से युद्ध करने वाला निकला. செசரா அழிந்தான்.
ससरा मर चुका था। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நீங்கள் மாத்திரம் ஏன் தோற்றுக்கொண்டே இருக்க? क्यों आप लोग सिर्फ हार जाना है? நீங்கள் மாத்திரம் ஏன் அழுது கொண்டே இருக்க? क्यों आप लोग रोते रहना है मेरे ரட்சிக்க प्यारे? கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ? उतार नहीं करने के लिए परमेश्वर का हाथ छोटा हो चुका है। நீங்களும் நானும் தான் பல நேரம் ஆதி அன்பை இழந்து உடன்படிக்கையை மீறினவர்களாக மாறுகிறோம்। हम ही है परमेश्वर की उस पहले की प्यार को छोड़कर परमेश्वर से दूर हो जाते हैं। இன்றைக்கு आज के इस दिन में உடன்படிக்கைக்குள் வாருங்கள், वाचा के संदूक को पकड़े, அந்த ஒப்பந்தத்துக்குள் வாருங்கள்। उस वाचा के अंदर आइए। ஆபிரகாம் என்கிற மனிதனோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார்। अब्राहम बोलने वाला उस इंसान के साथ परमेश्वर ने वाचा बांधा। நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்। मैं तुझे आशीष दूंगा और तुम्हारे नाम को बढ़ाऊंगा। உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்। मैं तुझे आशीष दूंगा, तू किसको आशीष देता उनको भी आशीष दूंगा। உன்னை எவனாயிலும் சபித்தால் நீ ஜெபிக்க கூட வேண்டாம், அவனை நான் சபிப்பேன்। अगर कोई आपको साथ दे मैं उनको साबित करूंगा। ஹalleluya हालेलुया। ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன? परमेश्वर के गुण क्या है? உங்களுக்காக வழக்காடு, आपके लिए वाद विवाद करता है। உங்களுக்கு தான் மற்றவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்ட ஆசைப்படுகிறார்। आपके द्वारा ही परमेश्वर बड़े कार्य लोग के बीच में करता है। அதற்காக ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், इसलिए अब्राहम को बुला, ஆபிரகாமே अब्राहम என்னோடு கூட நீ ஒரு உடன்படிக்கை பண்ணு। मेरे साथ एक वाचा बांधो। அது என்ன? वो क्या है? உன்னுடைய வீட்டில் பிறந்த ஆண் மக்கள், நீ விளக்கி கொண்ட ஆண் மக்கள் எல்லாருடைய நுனித்தோலையும் விருத்த சேதனம் பண்ணு। परमेश्वर ने ये कहा आपके लोग के बीच में हर एक आदमी की पहलोटे लोग की हालेलुया कतना कर कर उनको स्थापित करो। ஓ ஆபிரகாம் முடியாத ஆண்டவர் என்று சொல்லவில்லை। अब्राहम ये नहीं कहा मैं कतना नहीं कर पाऊंगा। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக परमेश्वर मेरे साथ रहने के அவன் அந்த உடன்படிக்கையிலே அன்றைக்கு தன்னை அர்ப்பணித்தான்। उन्होंने उस कतना करने वाली बात के लिए अपने आप को समर्पित। ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, இன்றைக்கு உன் வீட்டிலே உண்டாகும் இந்த விருத்த சேதனம் எனக்கும் உனக்கும் உடன்படிக்கையாக இருக்கும்। उत्पत्ति के किताब 17:23 बताती है मैं आपके सामने आप लोग के बीच में वाचा करूंगा। உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை, ये आपके और मेरे बीच में एक वाचा रहेगी। நீ உன்னுடைய மாமிசத்தில் இருக்கிற அந்த மாமிசத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நீயும் நானும் பண்ண உடன்படிக்கையை நினைத்துக் கொள்வாய்। जब कभी भी आपके बीच में रहने वाला उस मांस को देखेगा उस समय में आप समझेगा मैं आपके साथ वाचा बांधा। வானத்திலிருந்து நான் உன்னை பார்க்கும் பொழுதும் ஐயோ இவர் எனக்காக உடன்படிக்கை பண்ணினவர் என்று நினைவு கூறி உன்னை ஆசீர்வதிப்பேன்। आकाश से मैं कब तुम्हें देखूंगा तब मैं समझूंगा मैं तेरे साथ वाचा बांधा हूँ बोलकर मैं तुझे आशीष दूंगा। ஹalleluya हालेलुया। கையை வைத்து ஹல்லே சொல்லுங்க, ஹalleluya। हाथ उठाकर हालेलुया बोलिए। நீங்க சபைக்கு வரும் பொழுது, आप लोग कलीसिया में आने के நீங்க समय அனுதினமும் வேத வாசித்து ஜெபிக்கும் பொழுது, प्रतिदिन बाइबल पढ़े प्रार्थना करने के समय நீங்கள் உண்மை உத்தம சாட்சியா வாழும் பொழுது सच्चाई के जीवन बिताने के समय தேவன் உங்களுக்கு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூறுவார்। परमेश्वर आपके साथ करना किया हुआ वाचा को याद रखे। உங்களுடைய முற்பதாக்களுக்கு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூறுவார்। परमेश्वर आपके पूर्व पिता के साथ किया हुआ वाचा को याद रखेगा। அவர் உடன்படிக்கையின் தேவன்। वो वाचा को करने वाला परमेश्वर। யாத்ராகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க। எக்ஸோடஸ் chapter 2 verse 24। निर्गमन की किताब 2:24 को पढ़िए। அங்கு வேதம் சொல்கிறது, वहाँ पर बाइबल बताती है தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார்। परमेश्वर उनकी बहुत बड़े ஆபிரகாமோடும் யாக்கோபோடும் ஈசாக்கோடும் பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார்। वहाँ पर ऐसी लिखा है परमेश्वर अब्राहम ईसा के साथ किया हुआ वाचा को स्मरण किया। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு இந்த ஜெனரல் கன்வென்ஷன்ல आज इस जनरल कन्वेंशन के बीच இந்த 5ஆம் நாளிலே ये 5वीं दिन में தேவன் தம்முடைய தேவதாசனுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூறி இறங்கி வந்திருக்கிறார்। आज परमेश्वर ने जो वाचा को एक परमेश्वर के दास के साथ बांधा था उसको स्मरण कर कर हमारे बीच में आया है। கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்। ताली बजाकर प्रभु को स्तुति। உற்சாகமா கரங்களை தட்டுங்க। ओ जोर से ताली बजाओ। வாயத்திறந்த அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் பண்ணுங்க। अन्य भाषा के साथ प्रभु की आराधना। கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன்।
परमेश्वर वाचा के परमेश्वर। இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரதிஷ்டை இல்லாமல் शायद अभी तक आपने अपने जीवन को प्रभु के लिए समर्पण नहीं किया। வாலிப சகோதரி ஆண்டவரிடத்தில் கேள், ये जवान स्त्री आप प्रभु से मांगो। வாலிப மகனே ஆண்டவரிடத்தில் கேள், ये जवान बेटा आप प्रभु से बोले, ஐயோ ஆண்டவரே நான் ஏதோ ஒரு பெயருக்கு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து விட்டேன், मैं एक नामधारी मसीह होने के लिए नहीं चाहता। வாரும் சுவாமி, आइए प्रभु, நீரும் நானும் உடன்படிக்கை பண்ணுவோம்। मैं और आप वाचा बांधेंगे। ஆண்டவரே நான் உடன்படிக்கை மீறி இருக்கிறேன், मैं आपकी वाचा को तोड़ कर बैठा। நான் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் கூட मैं उतार पाया हुआ व्यक्ति होने के बावजूद என்னுடைய ஆதி அன்பை இழந்து मैं आपकी पहले के प्यार को भूल कर நான் ஒரு போதகருக்கு மகனாக பிறந்தாலும் கூட मैं एक परमेश्वर के दास के बेटा होने के बावजूद भी நான் ஒரு ஊழியக்காரியின் பிள்ளையாக இருந்தாலும் கூட मैं एक दासी की पुत्र होने के बावजूद நான் உடன்படிக்கையை மறந்து விட்டேன் ஆண்டவரே, मैं आपकी वाचा को भूल चुका हूँ। திரும்பவும் வாரும், फिर से एक बार आई, திரும்பவும் என்னை நினைத்தருளும்। एक बार मुझे स्मरण करे। அழுது சொல்லிப்பார், आप रोकर बोलिए, அந்த நிமிஷத்துல उसी समय உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்று। आपके दुख को खुशी में बदल डाल। உன்னுடைய எதிரிகளோடு அவர் பேசுவார், वो आपके बहिरी के साथ प्रभु बातचीत அவர் करेगा। உங்களை சந்திப்பார்। वो आपको आपसे मुलाकात करेगा। கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்। ताली बजाकर प्रभु की स्तुति करें। அவர் உடன்படிக்கையில் மாற மாட்டார்। वो अपने वाचा से कभी भी दूर नहीं जाता। உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் அவர் திரும்ப வரவும் மாட்டார்। उन्होंने आपसे दिया हुआ वायदा कबूल कर वापस नहीं आते हुए नहीं रहे। அவர் உடன்படிக்கையின் தேவன்। वो वाचा की परमेश्वर। வாக்குத்தத்தங்கள் எனக்கு காலதாமதமா இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களோ? क्या आप बोल रहे हैं परमेश्वर ने मेरे से किया हुआ वायदा को करने के लिए बहुत देरी हो चुका है? இந்த நாளில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது। उस वायदा को परमेश्वर आज हो के दिन में पूरी कर। ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள்। रोमियो के पत्र 1 की निस्बत आती है, लोग के अंदर कोई भी महसूस करने की आत्मा नहीं, उन्होंने प्रभु को छोड़ दिया है। அவர்கள் உணர்வற்றவர்கள், उनके अंदर कोई भी समझने वाला शक्ति नहीं। உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், उन्होंने परमेश्वर की वाचा को छोड़कर आगे बढ़ते இந்த हैं। ரெண்டு பாவம் பெரிய பொல்லாத பாவம்। ये दोनों पाप परमेश्वर के सामने बहुत बड़ा पाप। ரோமர் 1:32 வேதம் தெளிவாக சொல்கிறது। रोमियो के पत्र 1:32 1:32 में हम ये देखते हैं, அவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான், उन्होंने सब मृत्यु की लायक है। உயிரோடு இருந்தும் செத்தவான்। वो लोग सब जीवित रहते हुए मरे हुए लोग। இந்த ஒளிபரப்பின் சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாரா இருந்தாலும் உயிரோடு இருந்து செத்து போன ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது। मेरे आवाज को सुनने वाले मेरे भाइयों बहनों, आप जो भी व्यक्ति रहे फिर भी आपने जीवित रहकर मरे हुए इंसान मत बने। இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி ஆக வேண்டும்। आप मन फिरना है, உங்களுடைய தேவனுடைய அன்புக்குள் வர வேண்டும்। आप परमेश्वर के प्यार के अंदर आना है, தேவனுடைய சத்தத்துக்குள் வர வேண்டும்। परमेश्वर की सच्चाई के अंदर आना है, தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும்। परमेश्वर की आवाज को सुनना है, தேவனுக்கு சாட்சியம்। परमेश्वर के गवाही होना है। ஹalleluya, हालेलुया। எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग आपके बीच में चाहते हैं? கரங்களை உயர்த்தி காட்டுங்க, நான் உடன்படிக்கை பண்ணேன், हाथ को उठा के बोलिए, मैं आपके साथ वाचा बांधा நான் हूं। ஆண்டவரோடு சமரசி ஆவேன்। मैं प्रभु के साथ एक मेल मिलाप करता हूँ। ஹalleluya, हालेलुया। கர்த்தருடைய ஆசீர்வாதம்। परमेश्वर आपको आशीष देगा। இரண்டாவது, கர்த்தர் ஏன் நம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறார்? दूसरी बात, क्यों परमेश्वर अपने लोग को मुलाकात करता है? ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்தித்தால் தான் அவருக்குள் அந்த மகிமை கடந்து வரும்। एक बार अगर एक इंसान को परमेश्वर मुलाकात करता है, तब भी परमेश्वर की वो महिमा उनके द्वारा प्रकट होती है। தேவனை கண்ட மனுஷன் தேவனை காணும்படிக்கு 40 நாள் மலையில தங்கியிருந்த மோசே தேவதூதனை போலவே மாறி அவர் முகம் பிரகாசிப்பதை அறிந்தார்। परमेश्वर को देखने के लिए एक परमेश्वर के दास होने वाला मूसा उस पहाड़ में जाकर प्रभु को मुलाकात करने के लिए 40 लंबे दिन प्रभु की सन्मुख में बैठा था। கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்। ताली बजाकर प्रभु को स्तुति करें। தேவனை கண்டால் தான், परमेश्वर को मुलाकात किया, இயேசுவோடு பேசினால் தான், परमेश्वर से बातचीत करने से, பிதாவுடைய சத்தத்தை கேட்டால் தான், पिता की आवाज को सुनने से, பரிசுத்த ஆவியானவரோடு பேசினால் தான் पवित्र आत्मा के साथ बातचीत करने से உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவரை காட்ட முடியும்। दुनिया में रहने वाले लोगों को भी आप यीशु मसीह के बारे में बोल सकता है। அவரை போலவே வல்லமை பெற முடியும்। आप उनके समान सामर्थ पा सकता है। அவரை போலவே மகிமை அடைய முடியும்।
आप उनके समान महिमा प्राप्त कर सकता ஒரு है। நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். एक संभव घटना मेरे साथ हुआ, उसको बताता हूँ। நாங்கள் கிராமத்து பகுதியில் ஊழியம் செய்வோம். हम एक गांव के अंदर सेवकाई कर रहे थे। கிராம பகுதியில் एक बहुत बड़ा गांव की। அவர்களுக்கு மத்தேயு மார்க்கு வெளிப்படுத்தின விஷயம் என்று சொன்னால் தெரியாது. उनके बीच में अगर आप मत्ती, मार्कुस, लूका बोलेंगे तो कुछ भी नहीं समझेंगे। என்ன வேண்டும் உங்களுக்கு? आपको क्या चाहिए? இயேசு நம்புறாயா? इस मसीह को विश्वास करता है? உண்மையா வாழ்வாயா? सच्चाई से जिएंगे? ஐயோ இருப்பனையா. हाँ यार रहेंगे बोलेंगे। ரைட், இது நடக்கும், போயிட்டு வா. हाँ यार जरूर होगा बोलेंगे। அவ்வளவுதான். उतना ही है। அவர்கள் அப்படியே நடக்கும். उनको ऐसी हो जाता है। அடுத்து வருவாங்க. दूसरी बार आते हैं, அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடு. उसके बाद फिर सच्चाई को बोलते हैं। இப்படியே படிப்படியாகத்தான் எங்கள் ஊழியம் வளர்கிறது. ऐसी कदम कदम से वो गांव में सेवकाई बढ़ जाती है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஏன் இந்த வல்லமை? क्यों ये सामर्थ? எப்படி இந்த வல்லமை? कैसे ये सामर्थ? எப்படி இந்த அபிஷேகம்? कैसे ये आश्चर्य काम? என்னால் முடிந்த அளவு मेरे से होने से ज्यादा ஒவ்வொரு நாளும் एक एक दिन தேவனுடைய அபிஷேகம் என்னை நிரப்பும் வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். परमेश्वर की उस अभिषेक मेरे जीवन में आने तक मैं प्रार्थना। இது ஒரு உணவு சாப்பிடுகிறது போல. ये एक खाना खाने की जैसी मेरे लिए होता है। என்னுடைய மனைவி நிறைய எனக்கு பிடிக்கும் என்று சொல்வதற்காக முட்டை தோசை தயார் பண்ணுவார். मेरे बीवी मेरे लिए बहुत पसंद होने वाला ஃபேவரட் ஃபுட் அதுதான். मेरा फेवरेट खाना वही है। அது வீட்டுல இருக்கும்போது மட்டும்தான் சாப்பிடுவேன், வெளியே சாப்பிட மாட்டேன். मैं घर में सिर्फ खाता हूँ, बाहर में कहीं नहीं खाता हूँ। சுட்டு போட்டுக்கொண்டே இருப்பேன். उन्होंने बनाकर डालते रहती है। சாப்பிடுவேன், खाते जाओ बोलती है। சாப்பிடுவேன். खाते रहता हूँ। இன்னும் சாப்பிடுங்க, और खाइए बोलती है। இன்னும் சாப்பிடுங்க. और खाइए बोलती है। நான் சொல்றேன், அதற்கு மேல சாப்பிட்டா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடுவோம். मैं ऐसी मेरे बीबी से कहता हूँ, और ज्यादा खाऊंगा तो जितना अंदर है वो सब बाहर आ जाएगा। அன்றைக்கு எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு. उसी दिन बहुत शांति हो जाती है। அதே போலதான் ஒவ்வொரு விசுவாசியும் தேவ பிரசன்னத்திலே மூழ்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். मैं यही चाहता हूँ हर एक विश्वासी प्रभु की कलीसिया में प्रतिदिन ऐसी खाना खाए और तृप्त होकर जाए। ताली बजाकर प्रभु की स्तुति, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ताली बजाकर प्रभु की स्तुति। அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு வல்லமை வரும். तब परमेश्वर की एक नया அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு மகிமை வரும். एक नया महिमा आएगा। இரு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத சக்தி வரும். वो इस दुनिया के से बढ़कर एक नया सामर्थ्य आपके जीवन में நீங்கள் आएगा। எங்கு போய் நின்றாலும் அற்புதம் நடக்கும். जहाँ कहीं पर भी आप जाकर खड़ा रहे, हालेलुया। वहाँ चिन्ह प्रकट होगा। ஹalleluya, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் ஏன் வந்து சந்திக்கிறார்? परमेश्वर क्यों आपको मुलाकात करता है? நம்முடைய வல்லமையை கொடுத்து, आपकी परमेश्वर की सामर्थ को देकर, தன்னுடைய மகிமையை கொடுத்து अपने महिमा को देने के लिए, அவர்களை யுத்த களத்துக்கு அனுப்பி, अपने युद्ध में लड़ाई करने के लिए भेजता है। ஹalleluya, हालेलुया, ஆமென். आमेन। உங்களுக்கு இந்த வல்லமை வேண்டுமா வேண்டாமா? क्या आपको ये सामर्थ्य चाहिए और नहीं चाहिए? ஆமென். हालेलुया। எப்பொழுது பார்த்தாலும் அந்த நாலு வார்த்தையை பேசிட்டு இருக்க போறீங்களா? आपने ये सोचता है ये 4 शब्द को हमेशा बोलते रहेंगे? எப்பொழுது பார்த்தாலும் இந்த இருக்கலபா 4 வார்த்தை மட்டும் பேச போறீங்களா? अन्य भाषा की 4 शब्द को अपने जिंदगी भर बोलते जाएंगे और क्या? எப்பொழுது பார்த்தா புசு புசுன்னு அடுத்தவங்க முகத்துல எச்ச துப்ப போறீங்களா? हर एक दिन भूस भूस बोलकर अपने सामने थूप कर सामने रहने वाले व्यक्ति को डराना चाहता है। அவைகள் ஆரம்பம். ये सब शुरुआत है। அதற்கு மேல் மகிமையான மண்டலங்கள் இருக்கிறது. इसके ऊपर महिमा की स्थान है। கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற போகிறார். परमेश्वर उस महिमा के स्थान में लेकर जाने वाला है। கரங்களை தட்டி கர்த்தர் சொல்றார். ताली बजाकर प्रभु की स्तुति करें। ஹalleluya, आमेन, ஹalleluya. हालेलुया। வேதத்தில் ஒரு மனுஷனை பார்த்து முடிக்க போகிறோம். बाइबल में एक और इंसान को देखकर मां कदम करने वाला। மார்க்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். मार्कुस सुसमाचार 5वीं अध्याय। அங்கு வேதத்தில் ஒரு மனுஷனை ஆண்டவர் காட்டுகிறார். एक व्यक्ति के बारे में परमेश्वर बताता है। அவனுக்கு பேர் சொல்லப்படவில்லை. उनकी नाम नहीं बोलाया गया है। அவனுக்குள் 6000 பிசாசுகள் இருந்தபடியினால் அவனுக்கு பேர் லேகியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनकी अंदर 6,000 दुष्ट आत्मा रहने के कारण उनकी नाम लेखियो। அவனுக்கு அம்மா அப்பா வைத்த பேர் அந்த பைபிள்ல சொல்லப்படவில்லை. उसकी नाम जो उनकी माता पिता ने रखा उसको कोई नहीं बताया। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोग, வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பு மிகப்பெரியதா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். बाइबल को पढ़ने के समय में परमेश्वर के प्यार बहुत बड़ा है उसको समझ पाए। மார்க் சாப்டர் 5 அந்த மார்க் சாப்டர் 5ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்க. मार्कुस सुसमाचार 5वीं अध्याय को आप घर में जाकर पूरा पढ़िए। அங்கு ஒரு மனுஷனை சந்திப்பதற்கு
சந்திப்பதற்காக ஆண்டவர் புறப்பட்டு போகிறார். एक मनुष्य को मुलाकात करने के लिए परमेश्वर वहां पर जाता है. எனக்கு அருமையான அவன் கல்லறையிலே குடியிருக்கிறவனாய், उन्होंने उस ग्रेवयार्ड के बीच में रहने वाला, அவன் சங்கிலியால் கட்டப்பட்டவனாய் இருந்தான். उन्होंने जंजीर के द्वारा बांधा हुआ था. அந்த சங்கிலிகளை அவன் முறித்து போடுகிறவனாய் இருந்தான். उस जंजीर को तोड़कर उन्होंने आने वाला था. அவனை அடக்குவதற்கு ஒருவனாலும் கூடாது இருந்தது. उसको बांधने के लिए किसी से भी नहीं हो पाता था. இந்த वचனத்தை வாசித்து பார்க்கும் इस वचन को पढ़िए कहा था. கடைசியில இயேசு அவனை சுகப்படுத்தி परमेश्वर आखिरी में चंगाई किया. அவனுக்கு தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்து अपने कपड़ा को उनको देकर அவன் இப்பொழுது ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறான். उन्होंने परमेश्वर के पास में बड़ा बाजू में था. அது மாத்திரமல்ல, மார்க்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவன் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். मरकुस 5:23 में ऐसे उन्होंने एक विनती कर रहा है. அவன் ஒரு தன்னை சந்தித்த தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். अपने आप को मुलाकात किया हुआ एक परमेश्वर से उन्होंने बातचीत करने लगा. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், என்னை தேடி வந்தீரே தெய்வமே. प्रभु सभी लोग मुझे छोड़ चुके हैं, लेकिन आपने ढूंढ कर आया. இனி இந்த ஊருக்குள் நான் போக முடியாது. मैं अभी ये गांव में नहीं जा सकता. நான் உம்மோடு இருந்து விடுகிறேன். मैं आपके साथ रहने के लिए கரங்களை चाहता हूं. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். आप ताली बजाकर प्रभु की स्तुति करें. Hallelujah. हालेलुया. Lord, I want to stay with you, Lord. मुझे आपके साथ रहना चाहता நான் हूं. உம்மோடு இருந்து விடுகிறேன் ஆண்டவரே. मैं आपके साथ ही रहने के लिए चाहता हूं प्रभु. இது நல்ல ஜெப குறிப்பு தான். अगर आप ये प्रार्थना करेंगे, यही प्रार्थना अच्छा प्रार्थना है. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? परमेश्वर आपसे क्या कहता है? நீ என்னோடு இருக்க கூடாது, अगर आप मेरे साथ नहीं रहेगा, நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பேன். मैं आपके साथ फिर भी रहता हूँ. நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டாரிடத்திலும் போய் अपने जाति और परिवार के लोग के बीच में जाओ. கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை परमेश्वर आपसे तरस खाकर किया हुआ बड़े काम को அறிவி என்று சொன்னார். आप प्रकट करें. 20ஆம் வசனம் சொல்கிறது, 20 वचन बताती है. அந்த தெக்கப்போலி நாட்டிலே उस பிரசங்கம் பண்ண தொடங்கினார். उन्होंने परमेश्वर के वचन को प्रचार करने लगा. வேதம் சொல்கிறது, बाइबल कहती है எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். सभी लोग आश्चर्यचंबित हुए. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ताली பண்ணுங்க. बजाकर प्रभु की स्तुति करें. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ताली பண்ணுங்க. बजाकर प्रभु की स्तुति करें. இதுவரைக்கும் உங்களை பார்த்து எல்லாரும் கேலி பேசிட்டு இருக்காங்க. अभी तक आप लोग सबको देखकर, என் அன்பு ஊழியர்கள் இனி உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். आप लोग सबको देखकर परमेश्वर आश्चर्यित होने वाले. என் அன்பு விசுவாசியை உங்களை பார்த்து எல்லாரும் கேலி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். शायद आपको देखकर सभी लोग मजाक उड़ाते हैं. இனி அப்படி அல்ல. अभी ऐसी नहीं होती. இன்றைக்கு தேவன் உன்னை சந்திப்பதனால आज परमेश्वर आपको मुलाकात करने के உன்னை कारण பார்த்து ஆச்சரியப்பட போகிறார். आप उसको देखकर आश्चर्यित होने वाला है. வேதம் சொல்றது ஒரு நாட்டையே ஒரு மனுஷன் கலக்கணும். एक देश को ही एक व्यक्ति हिला दिया, बाइबल बताती है. இங்கு நடக்கிற சம்பவத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். आप इधर होने वाला घटना को ध्यान से पढ़े. அவனை தேவன் சந்திப்பதற்கு முன்பு, उनको परमेश्वर मुलाकात करने के पहले, அந்த மனுஷனை தேவன் சந்திப்பதற்கு முன்பு उस इंसान को परमेश्वर मुलाकात करने के पहले அவனுக்குள் 6000 பிசாசுகள் இருந்தது. उसकी अंदर 6000 दुष्ट आत्मा. இயேசு அந்த ஆவிகளை துரத்தின உடனே यीशु उस आत्मा को बहाने के समय அந்த ஆவிகள் எல்லாம் பன்றிக்குள் போய்விட்டது. उस तमाम दुष्ट आत्मा स्वर्ग के अंदर चले गए. பைபிள் படித்த எல்லாருக்கும் தெரியும், 2000 பன்றிகள். 2000 स्वर. ஹalleluya, ஹalleluya, हालेलुया. இப்போ 6000 பிசாசு. கவனமா கவனிக்கணும் பிரதர், 6000. கவனமா கவனிங்க சிஸ்டர். ध्यान से सुनिए, 6000 दुष्ट आत्मा ஒரு மனுஷனுக்குள் இருந்த 6000 பிசாசு एक व्यक्ति के अंदर 6000 दुष्ट आत्मा இப்ப 2000 பன்றிக்குள்ள போய்விட்டது. 2000 स्वर के अंदर घुस किया है. அப்ப நடந்தது என்ன? तब क्या हुआ? இப்பொழுது ஒரே இடத்திலே ஒட்டுமொத்தமாக இருந்த சாத்தானின் வல்லமை एक ही जगह में रखा हुआ दुष्ट आत्मा के गद அது பிரிக்கப்பட்டது. वो तितर बितर हो चुका था. ஒவ்வொரு மாம்சத்துக்குள் போனது. एक एक व्यक्ति के शरीर के अंदर घुसने चाह रहा. நாம் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு பன்றிக்குள்ளே 3 பேய் போனது. एक एक स्वर के अंदर 3 दुष्ट आत्मा गया. நான் சொல்றது சரிதானே? मैं बोला वो बात सही है. 6000 6000 ஆவிகள் ஒரே இடத்துல இருந்தா சக்தி கூட. 6000 devils, if they live in one body, it is dangerous. 6000 दुष्ट आत्मा एक ही स्थान में वास करे, वो बहुत बड़ा भयंकर काम हो जाएगा. God split that power. वो दुष्ट आत्मा को परमेश्वर ने तोड़ा. இப்பொழுது பன்றிகள் இறந்து போனது. अभी स्वर सब मर चुका है. இப்பொழுது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். मैं आज आपसे एक सवाल पूछता हूँ. அந்த பன்றிகள் அந்த மாமிசம் இறந்த உடனே
அந்த சரீரம் இறந்த உடனே उस मांस और जड़ मरने के बाद இந்த ஆவிகள் எங்க போனது? इस दुष्ट आत्मा कहाँ पर गया होगा? அங்க எங்க போனது? आप पढ़े कहाँ पर गया? சிந்தித்தீர்களா? आप कभी सोचा है? அது எங்கும் போகவில்லை, वो कहीं पर भी नहीं गया है, அந்த நாட்டுக்குள்ள போயிடுச்சு. उस देश के बीच में गया. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. ताली बजाकर प्रभु को स्तुति करें. ஹalleluya. हालेलुया. அதனால தான் 17ஆம் வசனம் சொல்கிறது, इसलिए 17 वचन बताती है, அப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து எங்கள் எல்லைகளை விட்டே போய்விடுங்கள் என்று சொன்னார். तब वहाँ के सभी लोग ने आकर बोले, हमसे आप लोग इस गांव को छोड़कर चले जाओ. இயேசு வேண்டாம், यीशु मसीह नहीं चाहिए, பரிசுத்தம் வேண்டாம், पवित्रता नहीं चाहिए, விசுவாசம் வேண்டாம், विश्वास नहीं चाहिए, ரட்சிப்பு வேண்டாம், उतार नहीं चाहिए, தேவனை முகமுகமாய் பார்க்க வேண்டாம், परमेश्वर के सेहरा सेहरा मिलाकर देखना नहीं चाहिए, உண்மையான வாழ்க்கை வேண்டாம். वो सच्चाई के जीवन नहीं चाहिए. சொல்லுகிறவர்கள் யார்? कौन बोलता है? அவர்கள் சொல்லவில்லை, उन्होंने नहीं कहा, அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி சொல்றது. उनके अंदर रहा हुआ दुष्ट आत्मा ने कहा. அதனால தான் இங்கே கிராமம் என்று போடப்படவில்லை, इसलिए इस स्थान में ऐसे नहीं लिखा है गांव बोल के, அங்கு நாடு என்று போடப்படும். वहाँ पर लिखा है देश. நாடு என்றால் ஒரு குறைந்தது 6000 பேர் வாழ்ந்திருப்பார்கள். देश बोलने से लगभग 6000 से ऊपर के लोग रहे होंगे. கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, மகனே बेटा இப்போ உனக்கு வல்லமையை கொடுத்துட்டேன், मैं अभी आपको सामर्थ दे चुका हूं. ஒவ்வொரு ஆளையும் அசைச்சு காட்டு, एक एक व्यक्ति को हिलाकर देखो, ஒவ்வொரு சாத்தானின் கல்லா புடுங்க, एक கரங்களை एक தட்டி व्यक्ति கரங்களை தட்டி को கரங்களை हिलाओ. தட்டி கரங்களை தட்டி हालेलुया. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஹalleluya, ஹalleluya, हालेलुया. ताली बजाकर प्रभु की स्तुति. ஹalleluya, आमेन, ஆமென். हालेलुया. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 22ஆம் வசனத்திலே சொன்னார், इब्रानियों की किताब 11:22 में, எபிரேயர் 12:22, Hebrew chapter 12 verse 22, इब्रानियों की किताब 12:22 में ऐसे लिखा है, நீ தனிப்பட்ட மனுஷன் அல்ல, आप अकेले नहीं है, நீ தனிப்பட்ட மனுஷி அல்ல, आप अकेले छोड़ा हुआ लेडी नहीं நீ है, பரம எருசலேமை சேர்ந்தவன், आप उस सियोन वासी है, நீ 1000 தேவ தூதர்களோடு கர்த்தரை ஆராதிக்கிறவன். கரங்களை தட்டி आप 1000 और लाखों स्वर्गदूतों के साथ आराधना करने वाली है. ஹalleluya, हालेलुया. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ताली बजाकर प्रभु की स्तुति करें. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. லேகியோன் लेगियोन கல்லறையில் குடியிருந்தவன், उस कब्रिस्तान में रहता था, தெக்கப்போலி நாட்டை அசைத்தான். तक्कपोली बोलने वाला देश को हिलाता था. நீ பிறந்த ஊரை அசைக்க முடியலையே, आप जन्म हुआ देश को ही हिला नहीं पा रहा है. உங்க பிறந்த குடும்பத்துல உன் பிள்ளைகளுக்கு இருக்கிற காய்ச்சலை நீ துரத்த முடியலையே, आपके घर में आपकी बच्चा का पुकार को हिला नहीं पा रहा है. என்ன பரிதாபம். क्या ये दुखी की बात है? அதற்குத்தான் ஆண்டவர் சந்திக்க வருகிறேன் என்று சொன்னார். इसलिए प्रभु को मुलाकात करो. அதற்குத்தான் சொல்கிறார், I will come and teach you. इसलिए परमेश्वर कहता है, मैं आपके पास आकर आपको छू लूंगा. நான் என் தீர்க்கதரிசிகளை அனுப்புவேன், मैं अपने भविष्यवक्ताओं को भेजूंगा. அவர்கள் நான் சொல்லுகிறதை பேசுவார்கள், वो लोग मैं जो बोलता हूं उसको बोलेंगे. அவர்களுடைய வார்த்தையை நம்பு, उसकी वचन को भरोसा करो, அப்பொழுது நீ சித்தி பெறுவாய். तब आप सिद्ध हो जाएगा. 2 நாளாகமம் 20:20 சொல்கிறது, दूसरी इतिहास के किताब 20:20 बताती है, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், भविष्यवाणी वक्ताओं को भरोसा करो, வேத வசனங்களை நம்புங்கள், परमेश्वर के वचन को भरोसा करो, அதனால் நீங்கள் சித்தி பெறுவீர்கள். इसलिए आप सिद्ध पाएगा. அதற்கு கீழே இருக்கிற வசனம் उसके சொல்கிறது, नीचे के वचन बताती है, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ये युक्त परमेश्वर का है. சத்தமா கைவிட்டு வெளியே சொல்ல வேண்டாமா? हाथ उठा के हालेलुया बोलिए. ஹalleluya. हालेलुया. நீங்க சும்மா இருப்பீர்கள். आप लोग चुपचाप रहे. உங்களுக்கு இந்த வல்லமை வேண்டாமா? क्या आपको ये सामर्थ्य नहीं चाहिए? चाहिए. என் அன்புக்குரியவர்களே, हालेलुया मेरे प्यारे लोग, தேவனுடைய மனுஷியாக நீ மாறிவிட்டார். परमेश्वर के प्यारा इंसान और व्यक्ति बनाने के लिए प्रभु चाहता है. வானத்தில் இந்த அக்கினி உனக்காக இறங்குவார். परमेश्वर के आग वो स्वर्ग में से उतर कर आ सकता है सिर्फ आपके लिए. இன்றைக்கு இரவு आज ही शाम की समय தேவன் என்னை சந்தித்தவருக்கு சாட்சியா சொன்னார். आप गवाही बोलने वाले हैं, अदर परमेश्वर मुंबई- मुझे छुआ है. ஆமென். आमेन. தேவனாய் கர்த்தர் என்னை சந்தித்த சாட்சியை சொல்லுவேன். परमेश्वर ने मुझे मुलाकात किया बोलकर आप गवाही बोलेगी. ஆனால் लेकिन தேவனுடைய வல்லமை உணர்ந்த ஒரு மனுஷனை एक व्यक्ति जो प्रभु की सामर्थ्य को महसूस किया है, உங்களுக்கு காட்ட போகிறேன். मैं आपको दिखाने वाला हूँ. உங்களுக்கு காட்ட போகிறேன். मैं दिखाने वाला हूँ. உங்களுக்கு காட்ட போகிறேன். दिखाने वाला हूँ. பின்னாடி இருக்க சகோதரர் உங்களுக்கு நான் இப்பொழுது வேதத்தின் வழியாக காட்ட போகிறேன். पीछे रहने वाले मेरे प्रिय भाइयों,
मैं आपको दिखाने वाला हूँ। அவர் யார் தெரியுமா? वो कौन है मालूम? அவர் யார் தெரியுமா? वो कौन है मालूम? அவர்தான் தாவீது. वही है एक दाऊद। ஹalleluya. हालेलुया। ஆடு மேய்த்தார், एक चरवाहा भेड़ बकरी चराता, யுத்தம் பண்ணினார், वो युद्ध करता था, பல அநியாயங்களை செய்தார், कई प्रकार के दुष्ट काम किया, கொலை செய்தார், वो हत्या भी किया, ரத்த பழிகாரனா இருந்தார். वो लघु बगाया हुआ एक व्यक्ति थे। ஒரு நாள் தேவன் அவனை சந்தித்தார். एक दिन उसको यीशु मसीह ने मुलाकात किया। எப்படி சந்தித்தார்? कैसे मुलाकात किया? தாவீதுக்கு ஒரே ஆசை, दाऊद के अंदर बहुत बड़ा इच्छा, நிறைய தங்கங்களை குவித்தார், बहुत बड़ा सोना चांदी को लेकर, நிறைய வெள்ளிகளை குவித்தார், वो बहुत बड़ा चांदी को लेकर, மரங்களை வாங்கி குவித்தார், पेड़ को खरीद कर रखा, கற்களை வாங்கி குவித்தார், पत्थरों को खरीद कर रखा, எல்லாம் செய்தார். सब कुछ मिला कर रखा। ஒரே சந்தோஷம், बहुत खुशी है, ஆலயத்தை கட்டப் போகிறேன் என்று ஒரே சந்தோஷம். मैं परमेश्वर के लिए मंदिर बनाने वाला बोलकर बहुत खुश हो रहा था। தேவன் சந்தித்தார். परमेश्वर मुलाकात किया। நீ கட்டக்கூடாது, तुम नहीं बनाएगा, நீ கட்டக்கூடாது, तुम नहीं बनाएगा, நீ ரத்த பிரியன், तू लघु बगाया हुआ हाथ, எனக்கு நீ கட்ட முடியாது. तू मेरे लिए मंदिर नहीं बना सकता, உன்னுடைய மகன் சாலமோன் கட்ட. तुम्हारे बेटा सोलोमन बनाएगा। அவ்வளவுதான். उतना ही है। அவன் தேவனுடைய ஆதி அன்பை நினைக்க ஆரம்பித்தார். उन्होंने परमेश्वर की उस पहले प्यार को सोचने लगा। ஐயோ, நான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் हाय, मैं दुनिया को पूरा कब्जा करे, என் கையினால் இந்த ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட முடியவில்லையே. परमेश्वर के लिए मंदिर को मैंने अपने हाथ से नहीं बनाया। எனக்குள்ள ஏன் அந்த வல்லமை இல்லை? क्यों मेरे अंदर उस सामर्थ्य नहीं आया? எனக்கு ஏன் அந்த வரம் கொடுப்பினை இல்லை? ஆலயத்தை கட்டுகிற கொடுப்பினை இல்லை. क्यों परमेश्वर उस शक्ति को नहीं दिया? அழ ஆரம்பித்தான். उन्होंने रोने लगा। தன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தான். परमेश्वर उनके जीवन को बदलने लगा। தேவன் அவனை சந்தித்தார். परमेश्वर एक दिन उनका मुलाकात किया। நடந்தது என்ன? क्या हुआ? 1 நாளாகமம். पहले दिगास की किताब, இதுதான் கடைசி வசனம் முடிக்க போகிறோம். एक आखिरी वचन को बताकर எல்லாரும் எழும்பி நின்று அழுது ஜெபிக்க போகிறோம். हम सभी लोग खड़ा होकर रोकर प्रार्थना நம்மை करेंगे, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம். अपने आप को पवित्र करने वाले हैं। கர்த்தர் நம்மோடு கூட நம்மை பேச போகிறார். परमेश्वर हमारे साथ बातचीत करने நம்முடைய वाला है। அக்கினி அனுப்ப போகிறார். परमेश्वर अपने अभिषेक को भेजने वाला है। கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். परमेश्वर अपने महिमा के कार्यों को First Chronicles chapter 21 verse 26. पहले इतिहास की किताब 22 की 26, 1 நாளாகமம் 21:26 बताते हैं। அங்கே 21:26 அங்கே ஒர்னோனுடைய களத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டினான். वहाँ पर एक वेदी को उन्होंने बनाया। அங்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். वहाँ पर होम बलि और अन्न बलि को चढ़ाया। கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். परमेश्वर को देखकर ओ परमेश्वर के और बिंदी किया। அப்பொழுது அவர் வானத்திலிருந்து இறங்கின அக்கினினாலே அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். परमेश्वर ऊपर से निकला हुआ उस आग से निकल कर आकर उनको उत्तर देने लगा। எல்லாரும் பலமா கைதட்டுங்களேன். ताली जोर से बजाई, எல்லாரும் பலமா கைதட்டுங்களேன். जोर से ताली बजाई। இந்த சத்தத்தை கேட்டுக் கொடுக்கிற அன்பு சகோதரனே, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. मेरे आवाज को सुनने वाले मेरे प्यारे भाइयों, प्रभु के लिए अपने ताली बजाएं। வேதத்தை வாசித்து பார்த்தால் 3 பேர் ஜெபிக்கும் போதுதான் வானத்திலிருந்து அக்கினி வந்தது. बाइबल को अगर ध्यान से पढ़े, 3 लोग मिलकर के प्रार्थना किए, तब परमेश्वर की आत्मा ऊपर से उतर कर आया। ஒன்று எலியா, एक एलिजा, அவர் ஊழியக்காரர், एक परमेश्वर के वो दास थे। பரம்பரையாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர். वो पीढ़ी से पीढ़ी तक लोगों को सुसमाचार सुनाने वाले। ஹல்லேலூயா. आमीन। அவர் ஜெபித்த அற்புதம் நடப்பதில் என்ன பெரிய மகிமை இருக்கிறது. उन्होंने प्रार्थना करके एक अद्भुत काम होने से क्या बड़ा काम। இரண்டாவது நபர் தாவீது. दूसरा व्यक्ति है दाऊद। மூன்றாவது நபர் ஆரம்ப கால வாழ்க்கையிலே தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண சாலமோன். तीसरी व्यक्ति था वो पहले के दिन में पहले मंदिर को बनाकर परमेश्वर के लिए उद्घाटन किया हुआ उस सोलोमन। இந்த 3 பேர் ஜெபிக்கும் பொழுதுதான் வானத்திலிருந்து அக்கினி வந்தது. ये 3 आदमी लोग सिर्फ प्रार्थना कर कर आकाश से आग को गिराया। அக்கினி எகிப்திலே தரையில உருண்டு ஓடினது என்று வேதம் சொல்கிறது. बाइबल बताती है उस आग की पट्टियां उस देश के चारों तरफ फैलने लगा। அது வாதை, वो पूरे அது that is a plague. அது ஒரு வாதை, वो एक प्लेग थे, அது ஒரு வாதை. महामारी थे। நான் சொல்லுகிறது ஜெபம் பண்ணும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும். हम प्रार्थना करने के समय में ऐसी आग उतर कर आना चाहिए। ஹல்லேலூயா. आमीन। எனக்கு தெரிந்து பழைய ஏற்பாட்டில் யாரும் இல்லை. पुराने नियम में
பழைய ஏற்பாட்டிலே in Old Testament there is no another evidence without these three people. इस तीन लोग की अलावा और कहीं पर भी हम नहीं देख सकते हैं जहां पर परमेश्वर की आग को ऊपर से गिराया हो. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடி ஜெபிக்கும் போது अग्निमयமான नाव इरंगी वंददे. नया नियम में प्रेरितों के काम दूसरी अध्याय में देखते हैं. ऊपर के कमरा में सभी लोग बैठकर आराधना करते थे. स्वर्ग से एक आग उतर कर नीचे आने लगा. दावीदे போல ஆராதிப்பேன் என்று சொல்லுகிற சகோதரனே, दावीद के समान में आराधना करूंगा बोलती है. दावीदे போல துதிப்பேன் என்று சொல்லுகிற சகோதரனே, मैं दाऊद के समान स्तुति करूंगा बोलता है. दावीदे போல நடனமாடுவேன் என்று சொல்லுகிற சகோதரனே, दाऊद के समान नाचूंगा बोलता है. அடுத்த வரி உன்னால் எழுத முடியவில்லையா? दूसरी लाइन आप क्यों लिख नहीं पा रहा है? दावीदे போல நான் ஜெபிக்கும் பொழுது அக்கினி இறக்குவேன். मैं दाऊद के समान प्रार्थना करूंगा, आग उतर कर आएगा. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ताली बजाकर प्रभु की स्तुति करें. ஹalleluya. हालेलुया. டாக்டர் எலிசா அன்பு அவர்கள் நடத்தும் கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 2 மணி வரை உபவாச ஜெபம் கர்த்தரின் தோட்டத்தில் நடைபெறும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி டாக்டர் பி எலிசா அன்பு, கர்த்தரின் தோட்டம், கோவிலாங்குளம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம். தொலைபேசி எண் 0456224701 மற்றும் 220934. அலைபேசி எண் 9443370934. In English, Reverend Dr. B. Elisa Anbu, God's Garden, Kovilangulam, Arupukottai, Virudhunagar district. Phone number 04566224701 and 220934. Cell number 94433700934.